மக்களுடைய மனநிலையை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளுகிற இடத்தில் அரசியல் கட்சி இருக்கிறது. அப்படி பார்க்கலாம். இப்போ பெரும்பான்மை வாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பெரும்பான்மை மக்கள் நமக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கு வங்கி நம்ம பக்கம் சேரணும்னா அதுக்கு என்னடா செய்யணும்? ஒருத்தர் பகுத்தறிவு சார்ந்த கட்சியில் இருப்பார். அந்த ஊர் கோயில் போய் சாமியை கும்பிட்டா தான் உனக்கு ஓட்டு விடுதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? நேராக போய் மாலை வாங்கிட்டு காலைல போய் பூசாரி பார்த்து கும்பிட்டு இருப்பார் இல்லையா? உண்டு. ஒருத்தர் மதவாத கட்சியாக இருப்பார், யார் இந்துத்துவ கட்சியாக இருப்பார், அவர் போய் சர்ச் வாசலில் கண்டு கும்பிட்டு இருப்பார். இதெல்லாம் தேர்தல் நேரத்தினுடைய வினோத வேடிக்கை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிஜேபி வேட்பாளர் கூட பள்ளிவாச பகுதியில் நின்று கும்பிட்டு இருப்பார், தர்கா பக்கத்தில் நிற்பார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது என்ன அர்த்தம்னா, எப்படியாவது என் பக்கம் வாக்கு வங்கி வரணும், பெரும்பான்மை வாக்கு வங்கி என்பது எங்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டும் என்கிற முயற்சி தான் அது. அதனால் இதை தேர்தல் நேரம் என்பது கொள்கையை அளப்பதற்கான நேரமாக இல்லை நடைமுறையில். கொள்கை என்பது மேடையில் பேசுவது, மேடையில் முழங்குவது அப்படின்னும், நடைமுறை என்பது வேறொன்றாகவும் இருக்கிறது.